ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம சீரிஸ் பேரலல் கண்ட்ரோல் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஓகே, அப்போது டிசி சீரிஸ் மோட்டாரில் வந்து இது வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா லோ ஸ்பீட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஹை ஸ்பீட். ஓகே, ஸோ ஹை ஸ்பீடுங்கிறது ஃபுல் ரேட்டட் ஸ்பீடு. ஸோ லோ ஸ்பீடுங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த ரேட்டட் ஸ்பீடோட பாதி அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் ஆஃப் அ டிசி சீரிஸ் மோட்டார். ஸோ இந்த மெத்தட் நேம் என்ன அப்படின்னா சீரிஸ் பேரலல் கண்ட்ரோல். ஓகே, ஸோ சீரிஸில் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சீரிஸ் பேரலல்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து 2 மோட்டர்லாம் அப்படின்னா அதுக்கு அதிகமான மோட்டார்ஸ் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோட்டார்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 மோட்டார்ஸையுமே நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது ரேட்டட் ஸ்பீட் ஃபுல் ரேட்டட் ஸ்பீடோட பாதி அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதே நம்ம வந்து அந்த மோட்டார்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபுல் ரேட்டட் ஸ்பீட் அளவுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ சீரிஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹாஃப் ஆஃப் தி ரேட்டட் ஸ்பீட் இருக்குது. அதே இது நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபுல் ரேட்டட் ஸ்பீட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே டிசி சீரிஸ் மோட்டார். இதில் வந்து நம்ம 2 டிசி சீரிஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கோம். ஓகே, ஸோ M1ங்கிறது வந்து ஃபஸ்ட் மோட்டார், M2ங்கிறது வந்து செகண்ட் மோட்டார். இந்த 2 மோட்டாருமே நம்ம என்ன பண்ண போகிறோம் சீரிஸாகவும் கனெக்ட் பண்ண போகிறோம், as well as பேரலாகவும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ 2 ஸ்பீட் சொன்னேன், ஒன்று வந்து ஹாஃப் ஆஃப் தி ரேட்டட் ஸ்பீட், இன்னொன்று வந்து ஃபுல் ரேட்டட் ஸ்பீட். ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம சீரிஸில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட மோட்டர் ஸ்பீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் தி ரேட்டட் ஸ்பீடுக்கு இருக்கும். நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீடு வந்து ஃபுல் ரேட்டட் ஸ்பீடுக்கு இருக்கும். ஓகே, ஸோ in this method of control, இந்த மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலில் அட்லீஸ்ட் 2 மோட்டார்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட். ஓகே, ஸோ அப்போ சீரிஸ் பேரலல்னு சொல்லும்போது நம்மளுக்கு அட்லீஸ்ட் 2 மோட்டாராக தேவைப்படும். ஸோ இதுக்கு மேலே நம்ம மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 மோட்டார்ஸ் 4 மோட்டார்ஸ் எவ்வளோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 2 மோட்டார்ஸ் தேவைப்படும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் 2 மோட்டார்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ M1 அண்ட் M2. ஓகே, ஸோ எல்லாமே டிசி சீரிஸ் மோட்டார்ஸ் தான். அப்போ தீஸ் மோட்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அட் தி ஸ்டார்டிங் ஃபார் லோ ஸ்பீட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த 2 மோட்டார்ஸுமே நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது M1 அண்ட் M2 இந்த 2 மோட்டார்ஸுமே நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட ஸ்பீட் வந்து லோ ஸ்பீட், அதாவது ஹாஃப் ஆஃப் தி ரேட்டட் ஸ்பீட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ரேட்டட் ஸ்பீட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சீரிஸில் கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம பேரலல் கனெக்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்புட் சப்ளை வந்து இஸ் கிவன் த்ரூ தி ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ். ஓகே, ஸோ சீரிஸில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து கரண்ட், அதாவது ஆர்மேச்சர் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை லிமிட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பிளேன் ரியோஸ்டாட்டிக் மெத்தட்லேயே பார்த்தோம். ஓகே, ஸோ அதே தான் அங்கே. ஸோ அந்த இன்புட்டில் ஸ்டார்டிங்கில் எடுக்கக்கூடிய அந்த ஆர்மேச்சர் கரண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டே வரோம். அதாங்க கொடுத்துருக்கு ப்ரோக்ரஸிவ்லி கட் அவுட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், when the motors are left running in this பொசிஷன்ங்கிறது சீரிஸில் கனெக்ட் பண்ணும்போது இந்த மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது வோல்டேஜ் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் வில் பி நியர்லி ஹாஃப் ஆஃப் தி சப்ளை வோல்டேஜ். ஓகே, ஸோ நம்ம இன்புட்டில் கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் இங்கே இருக்குது, இன்புட் சப்ளை வோல்டேஜ் V அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம 2 மோட்டர்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். இங்கே V அப்படின்னா இந்த ஃபஸ்ட் மோட்டருக்கு அக்ராஸாக V/2, அதே மாதிரி செகண்ட் மோட்டருக்கு அக்ராஸாக V/2. ஓகே, ஸோ இந்த டோட்டல் வோல்டேஜ் 2ஆக டிவைட் ஆகும், இந்த 2 மோட்டருக்கு அக்ராஸாக டிவைட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் மோட்டருக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வந்து V/2 டிவைட் ஆகுது, அதே மாதிரி இந்த செகண்ட் மோட்டருக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வந்து V/2 டிவைட் ஆகுது. நம்ம கொடுக்கக்கூடிய டோட்டல் இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து V இங்கே இருக்குது அப்படி. ஓகே, ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் 2ஆக டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ 2 மோட்டார்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணதுனால 2ஆக டிவைட் ஆகுது. இதே இது நம்ம 3 மோட்டார்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3ஆக டிவைட் ஆகும். ஓகே, அப்போ V/3 அந்த மாதிரி டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம மோட்டார்ஸை வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் மோட்டருக்கு அக்ராஸாக V/2ங்கிற வோல்டேஜ் இருக்குது, அதே மாதிரி செகண்ட் மோட்டருக்கு அக்ராஸாக V/2. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் மோட்டருக்கு அக்ராஸாக என்ன இருக்கும் அப்படின்னா 220/2, அதாவது 110 வோல்ட் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் மோட்டருக்கு அக்ராஸாக 110 வோல்ட் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம வோல்டேஜ் டிவைட் ஆகிறதுனால டியூ டு திஸ் தி மோட்டார்ஸ் வில் பி ரன்னிங் நியர்லி அட் ஹாஃப் ஆஃப் தி ஃபுல் ஸ்பீட். ஓகே, ஸோ இப்போ ஃபுல் ஸ்பீட் வந்து 1500 RPM வச்சுக்கோங்க, அதில் பாதி எவ்வளோ அப்படின்னா 750. ஓகே, ஸோ அப்போ வந்து சீரிஸ் மெத்தடில் நம்ம வந்து இந்த 2 மோட்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது இதில் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 750 RPM வரைக்கும் வரும். ஓகே, ஸோ இது நம்ம லோ ஸ்பீட் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஃபுல் ரேட்டட் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு வச்சுக்கோம் அப்படின்னா 1500 RPM எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க 1500 RPM. ஸோ அப்போ இந்த 2 மோட்டார்ஸை நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ சீரிஸ் கனெக்ஷனில் மேக்ஸிமம் ஸ்பீட் ரேஞ்ச் எவ்வளவு
0 to 750 RPM. இது வந்து சீரிஸ் கனெக்ஷனில். ஸோ இதே இது பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து அதாவது ஸ்பீட் ரேஞ்ச் வந்து 750லேருந்து ஃபுல் ரேட்டட் ஸ்பீட் வரைக்கும் நம்மளால் கொண்டு வர முடியும் 1500 வரைக்கும். ஓகே, அப்போ 0 to 750 RPM இந்த சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீடை நம்ம லோ ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லோ ஸ்பீட் கண்ட்ரோல். அப்போ ஸ்பீடை கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 2 மோட்டார்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணணும். அப்போ வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுது. ஸோ இதே இது நம்ம ஸ்பீடு அதிகப்படுத்தணும் அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த 750 RPMக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா we need to connect these 2 motors in parallel. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஹை ஸ்பீட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா சீரிஸ் பேரலல் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அடுத்தது ஃபார் ஃபுல் ஸ்பீட். ஓகே, ஸோ அப்போ ஃபுல் ரேட்டட் ஸ்பீடுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we need to go for a parallel connection. ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபுல் ஸ்பீட் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மோட்டார்ஸை சீரிஸ் கனெக்ஷன்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டார்ஸ் ஆர் டிஸ்கனெக்டட் அண்ட் தென் ரீகனெக்டட் இன் பேரலல். அதுக்கப்புறம் இந்த 2 மோட்டார்ஸை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறோம் அகெயின்ஸ்ட் சப்ளைடு த்ரூ ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நம்ம பேரலாக ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டே வரலாம். அதுக்கப்புறம் திஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் தென் ப்ரோக்ரஸிவ்லி கட் அவுட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், லீவிங் மோட்டார்ஸ் இன் பேரலல் ரன்னிங். ஸோ அப்போ நம்ம சீரிஸில் எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பேரலுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 2 மோட்டார்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணணும். இன்புட் சப்ளை வந்து எது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா த்ரூ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இது மூலமாக தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மி பண்ணிட்டே வரணும். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி பண்ணி கொண்டு வந்து ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதான் இந்த செகண்ட் இந்த பியில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 மோட்டார்ஸுமே இப்போ பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் M1 அண்ட் M2. இந்த 2 மோட்டார்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா சீரிஸ் பேரலல் கண்ட்ரோல். அப்போ இது மெயினாக என்ன பண்ணுறோம், ஸ்பீட் கண்ட்ரோல் தான். ஓகே, ஸோ அப்போ 2 மோட்டார்ஸுமே நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். இதே இது நீங்கள் இந்த பேரலல் கனெக்ஷனில் பாருங்கள், இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை வோல்டேஜ். ஓகே, V. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 2 மோட்டார்ஸ்க்கு அக்ராஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த M1க்கு அக்ராஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் 220னா M1க்கு அக்ராஸ் 220 தான் இருக்கும். இந்த செகண்ட் மோட்டார் M2க்கு மோட்டாருக்கு அக்ராஸும் 220 தான் இருக்கும். இது வந்து பேரலல் கனெக்ஷனில். இதே இது சீரிஸில் வந்து வோல்டேஜ் டிவைட் ஆச்சு. ஸோ அதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த செகண்ட் மோட்டாரில் இதுலேயே பார்த்தீங்க இந்த கனெக்ஷனில் பாருங்கள், இங்கேயுமே 2 மோட்டார்ஸும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து 2 மோட்டாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அப்போ உங்கள் வீன் இன்புட் சப்ளை வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இதே இன்புட் வோல்டேஜ் தான் M1க்கு அக்ராஸும் இருக்கும், M2க்கு அக்ராஸும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகலை. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேரலல் கனெக்ஷனில் நம்மளால் ஸ்பீடு வந்து ஃபுல் ரேட்டட் ஸ்பீட் அளவுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங்லேயுமே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இந்த இதில் பாருங்கள் சீரிஸ் கனெக்ஷனில் 2 மோட்டார் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மோட்டார் ரன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கம்மி பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் கனெக்ஷனில் பாருங்கள் இங்கே வந்து ஸ்டில் 2 மோட்டார்ஸுமே சீரிஸ் தான் கனெக்ட் ஆகிருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதேமாதிரி பேரலல் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சீரிஸ்லேருந்து கட் பண்ணி பேரலுக்கு மாற்றும் போது அந்த ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிட்டே வரோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸே இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டிங் கண்டிஷனில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் சீரிஸ் ஆர் பேரலல். ஓகே, ஸோ எந்த மெத்தட்னாலும் சரி இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மோட்டார்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டு லிமிட் தி ஸ்டார்டிங் கரண்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதனால சீரிஸ் கனெக்ஷனில் வந்து ஸ்பீடு கம்மியாகுது, எதனால பேரலல் கனெக்ஷனில் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் பார்க்குறதுக்கு ஸோ இந்த இதை பாருங்கள், we know that பேக் EMF ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ EBங்கிறது பேக் EMF ஈக்குவல் டு 5ZNP/60A. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ 5ங்கிறது ஃப்ளக்ஸ், Zங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ், Nங்கிறது ஸ்பீட் ஆஃப் ஆர்மேச்சர், Pங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், Aங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாஸ். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான ஃபார்முலா, பேக் EMFக்கான ஃபார்முலா EB ஈக்குவல் டு 5ZNP/60A. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து N என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ஆர்மேச்சர். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்ன இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாம் இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ EB × 60A / 5Z × Pன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து இது இந்த மேலே உள்ள எல்லா டைமும் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. EB ZP 60A. ஓகே, ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 5 மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ N is directly proportional to 1/5. ஓகே, ஸோ மேலே 1 இருக்கிற மாதிரி 1/5. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி இருக்குது, ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ ஸ்பீடு அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஓகே, ஸோ அப்போ ஸ்பீட் அண்ட் ஃப்ளக்ஸ் இது ரெண்டுமே என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீடு கம்மியாகும், அதேமாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ளக்ஸ் கம்மியாகும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இப்போ நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சீரிஸ் கனெக்ஷனில்
ஸோ நீங்கள் வந்து ஒரு மோட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதான் ஃபீல்டு வைண்டிங்ஸு. இந்த வந்து 2 ஃபீல்டு வைண்டிங்ஸ் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு வைண்டிங்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ என்எஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஓகே, ஸோ அப்போ இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்து 50 டர்ன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு டர்ன்ஸ்க்கு 50 டர்ன்ஸ் தான். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, ஸோ இங்கே கொடுக்குறது வந்து நம்ம இன்புட் சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கான ஃபார்முலா தெரியும் எம்எம்எஃப். ஓகே, ஸோ மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் எம்எம்எஃப் ஈக்குவல் டு number of turns into current. Okay, so n into I. Okay, so இதான் ஃபார்முலா MMF equal to NI. Okay, ஸோ அப்போ MMF இங்கே சஃபிக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துருக்கிறது வந்து சீரிஸ் கனெக்ஷன். MMF in series connection equal to ஸோ n into I. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு 2 வைண்டிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 2 into NSC. ஸோ அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து IA. ஓகே, ஸோ அதான் IA. ஓகே, ஸோ 2 into NSCன்னு எதுக்கு போட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். 2 சீரிஸ் வைண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் 2 into NSC. ஸோ அது கூட இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, n into I, அதனால் அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் IA. ஓகே, ஸோ அதுங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே நீங்கள் பேரல் கனெக்ஷனில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஃபீல்டு வைண்டிங்குமே இப்போ நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா, NSC அண்ட் NSC ரெண்டுக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, ஸோ டர்ன்ஸை மாற்றலை. இங்கே இருக்கக்கூடிய இந்த சீரிஸ் டர்ன்ஸை என்ன பண்ணியிருக்கோம், பேரலாக மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை வோல்டேஜ். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த இடத்துல ஐஏங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ இந்த ஐஏ ஆர்மேச்சர் கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ IA/2 IA/2. ஓகே, ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி மறுபடியும் இந்த பாயிண்ட்டில் ஜாயிண்ட் ஆகி ஐஏன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ஆர்மேச்சர் கரண்ட் இந்த பாயிண்ட்டில் இந்த ஜங்ஷனில் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. தட் இஸ் IA/2 IA/2. ஓகே, ஸோ இப்போது இதே இது மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் MMF இன் பேரலல் கனெக்ஷன். Pங்கிறது பேரலல் கனெக்ஷன். ஓகே, ஸோ ஃபார்முலா வந்து பேசிக் ஃபார்முலா இதான் நம்மளுக்கு தெரியும், n into I. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு NSC இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு டர்ன்ஸ் NSC இன்ட்டு அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் IA/2. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளது NSC இன்ட்டு IA/2. ஸோ இதே மாதிரி கனெக்ஷன் தானே இங்கேயும் இருக்குது NSC, இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் IA/2. அதனால தான் இன்ட்டு 2ன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 2 எதனால போட்டிருக்கோன்னு தெரியுது இல்லையா. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இது எப்படி எழுதுகிறோம், இந்த 2 உள்ளே கொண்டு வந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 1/2 வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ NSC இந்த 1/2 இங்கே இருக்கு இல்லையா, 1/2 இந்த 1/2 வெளியே எடுத்துடுறோம். இந்த 2 உள்ளே கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இன்ட்டு 2. ஓகே, ஸோ இந்த 2 உள்ளே கொண்டு வந்துடுறோம். இன்ட்டு 2 இன்ட்டு IA. ஓகே, ஸோ NSC இன்ட்டு 2 இன்ட்டு IA. ஸோ உங்கள் உள்ளே யாருனே ஒரு 1/2 இருக்கு இல்லையா, இந்த டைம் 1/2 அதை வெளியே கொண்டு வந்துருங்க 1/2. ஓகே, அப்போ 2 into NSC into IA. ஓகே, ஸோ 2 into NSC into IA. அதுக்கு பதிலாக என்ன போடலாம், மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் போடலாமா இந்த இதுக்கு பதிலாக. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 1/2 into 2 into NSC into IA. ஓகே, ஸோ இதை வந்து 2 into NSC into IAக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன்ஸ் போடலாமா. ஸோ அதான் இங்கே போட்டுருக்கோம் MMF into S. ஓகே, ஸோ அப்போ மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லும்போது இந்த 2 வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ 2 into மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன். ஓகே, ஸோ இங்கே இருந்தால் இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துருக்கும். ஓகே, ஸோ அப்போ மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ MMF ஈக்குவலண்டான ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இது சீரிஸ் கனெக்ஷனால ஃப்ளக்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் ஈக்குவல் டு 2 into ஃப்ளக்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷனில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து பேரல் கனெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸோட 2 மடங்கு இருக்கும். ஓகே, ஸோ 2 times ஆஃப் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் பேரல் வைண்டிங். ஓகே, ஸோ அப்போ எதில் வந்து அதிகமான ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷனில் நம்ம ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணும்போது தான் அதிகமான ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் மோர் இன் சீரிஸ் வைண்டிங்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் படி ஃப்ளக்ஸும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போது சீரிஸ் கனெக்ஷனில் ஃப்ளக்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஸ்பீடு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்தாப்பில் கம்மியாயிரும். பட் பேரலல் கனெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிறத விட பாதி மடங்கு தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ சீரிஸ் கனெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வெபர்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதே இது நீங்கள் அந்த வைண்டிங் நீங்கள் பேரலில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து பாதி தான் இருக்கும், 10/2, அதாவது 5 வெபர்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பேரல் கனெக்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஃப்ளக்ஸோட வேல்யூ கம்மியாகுது, ஸோ ஸ்பீடோட வேல்யூ அதிகமாகும். ஓகே, ஸோ இதான் ரிலேஷன், புரியுதா. ஸோ அப்போ எதனால சீரிஸ் கனெக்ஷனில் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்குது, எதனால பேரல் கனெக்ஷனில் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம 2 மோட்டார்ஸ் வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது அதோட 2 ஃபீல்டு வைண்டிங் எப்படி இருக்கும்னா சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இந்த மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங், இது வந்து செகண்ட் மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங், இந்த 2 மோட்டரும் எப்படி இருக்குது
சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போது சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகம். ஓகே, ஸோ அதனால் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சீரிஸ் கனெக்ஷனில் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இதே இது இப்போ நம்ம 2 ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த மெத்தடில் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட் மோட்டருக்குள்ள ஃபீல்டு வைண்டிங், இது வந்து செகண்ட் மோட்டருக்குள்ள ஃபீல்டு வைண்டிங். இப்போ இந்த 2 மோட்டார் எப்படி இருக்குது, பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த 2 மோட்டாரும் பேரலாக கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நெட் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக கிடைக்கும். ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால பேரல் கனெக்ஷனில் ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ரீசன். ஓகே, ஸோ எதனால சீரிஸ் கனெக்ஷன்லேருந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குது, எதனால பேரல் கனெக்ஷன்லேருந்து ஸ்பீடு கம்மியாக இருக்குது, இதுக்கான ரீசன் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ சீரிஸ் கனெக்ஷன்லேருந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும், பேரல் கனெக்ஷனில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த இதான். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா அப்படி தான் எப்போவுமே என்ன அப்படின்னா ஸ்பீடுங்கிறது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் வந்து ஒரு மிஷினில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மிஷினில் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நெட் ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் பார்க்கும்போது லோ ஸ்பீட் ரேஞ்சுன்னு பார்த்தோம், அதாவது லோ ஸ்பீட் ரேஞ்ச். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1500 தான் மேக்ஸிமம் ரேட்டட் ஸ்பீட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பாதி மடங்கு தான் இருக்கும். 750 RPM வரைக்கும் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணும்போது ஏன் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து அதிகம். ஓகே, ஸோ இதே இது பேரல் கனெக்ஷனில் நம்ம ஹை ஸ்பீட் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 750 to 1500 RPM. ஏன் அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஃப்ளக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும், ஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ. ஸோ இந்த ரிலேஷன் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எனர்ஜி சேவிங் அந்த டெரிவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எனர்ஜி சேவிங் சீரிஸ் பேரல் கண்ட்ரோல். ஓகே, ஸோ எனர்ஜி சேவிங் சொல்லும்போது ஃபைனல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிளேன் ஸ்டார்டிங் மெத்தடில் வந்து எஃபிஷியன்சி வந்து 50% தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டில் கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து பாதி எனர்ஜி என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லேயே லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ வெறும் 50% எஃபிஷியன்சி தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது நம்ம இந்த மெத்தடுக்கு வந்திருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் சீரிஸ் பேரல் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இங்கே 2 மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்த்தபடி 2 மோட்டார்ஸ் M1 and M2. ஓகே, M1 and M2 2 மோட்டார்ஸ். ஸோ ஐங்கிறது கரண்ட் கான்ஸ்டன்ட் த்ரூ ஸ்டார்டிங். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் கரண்ட் த்ரூ தி ஸ்டார்டிங். ஸோ விங்கிறது சப்ளை வோல்டேஜ், டிங்கிறது ஆக்சிலரேட்டிங் பீரியட் இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இதில் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா சீரிஸ் அண்ட் பேரலல். ஓகே, ஸோ 2 கனெக்ஷன்ஸ் இருக்குது. சீரிஸ் கனெக்ஷனில் வந்து மோட்டர் வந்து T/2 செகண்ட்ஸ் வந்து நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பேரலல்லையும் எவ்வளோ நேரம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா T/2 செகண்ட்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் டைம் பீரியட் வந்து என்ன அப்படின்னா T. ஓகே, ஸோ இதை வந்து 2ஆக பிரித்து கொஞ்சம் நேரம் சீரிஸில் கனெக்ட் பண்ண மாதிரியும் ரிமைனிங் டைம் பீரியடில் வந்து நம்ம பேரலில் கனெக்ட் பண்ண மாதிரியும் அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி மோட்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஓகே, ஸோ நம்ம 2 மோட்டாரையும் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to V/2. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பேரல் கண்ட்ரோலில் நம்ம மோட்டர் வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட மேக்ஸிமம் வோல்டேஜ் இந்த டெர்மினல் வோல்டேஜ் அக்ராஸ் தி மோட்டார் வந்து எவ்வளோ தான் வரும், V/2 தான் வரும். அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வோல்டேஜும் இந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகும்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதான் நம்ம பிளேன் ரியோஸ்டாட் மெத்தடில் பார்த்தோம். அப்போ வோல்டேஜ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது 0லேருந்து ஸோ ஃபைனலாக V/2 வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே நம்மளால் இன்க்ரீஸ் ஆக முடியாது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to V/2 வரைக்கும் தான் சீரிஸ் கனெக்ஷனில் வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ அப்போ டைம் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் சீரிஸ் கனெக்ஷனில் டைம் வந்து T/2. ஓகே, ஸோ அதை கொடுத்துருக்காங்க T/2 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மோட்டார் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை தி மோட்டார். ஸோ இப்போ எனர்ஜி யூட்டிலைஸ் பை தி மோட்டார் என்ன ஆவரேஜ் வோல்டேஜ் டைம். ஓகே, ஸோ எனர்ஜின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டூ ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். ஓகே, ஸோ பவர் இன்டூ டைம். ஸோ இந்த பவர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிசிங்கிறதுனால பவர் ஃபேக்டர்லாம் கிடையாது, VI இன்டூ டி. ஓகே, ஸோ எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு டைம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு டைம். ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் வோல்டேஜ்னு சொல்லும்போது வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டார்டிங்கில் 0. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இன்புட் வோல்டேஜும் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ மோட்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் 0.
ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கம்மி பண்ண இந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். மேக்ஸிமமில் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக முடியும்? V/2 வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ அப்போ 0லேருந்து V/2. அப்போ ஸ்டார்டிங் கண்டிஷனில் வோல்டேஜ் 0. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னா V/2. ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 0 + V/2. ரெண்டு கண்டிஷனும், ஒன்று ஸ்டார்டிங் கண்டிஷன், இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டிஷன். அப்போ ரெண்டு கண்டிஷனால /2. ஸோ தட் இஸ் ஆவரேஜ் வோல்டேஜ். ஓகே, ஸோ இன்ட்டு கரண்ட்டுக்கு வந்து ஐன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. டைம் பீரியட் எவ்வளோ நேரம் சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? T/2 செகண்ட்ஸ் வரைக்கும் சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இன்ட்டு T/2. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஃபைனல் நம்மளுக்கு VIT/8ன்னு கிடைக்கும். ஸோ எனர்ஜின்னு சொல்கிறதுனால யூனிட் வந்து என்ன அப்படின்னா பவருக்கு வந்து நம்ம வாட்னு சொல்லுவோம். டைம் வந்து நமக்கு செகண்ட்ஸில் எடுத்துக்கிறதுனால வாட் செகண்ட். ஓகே, ஸோ வாட் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை 2 மோட்டார்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு மோட்டருக்கு மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை 1 மோட்டார். பட் ஆக்சுவலாக இங்கே நம்ம 2 மோட்டார்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ M1 and M2 2 மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்ட்டு 2ன்னு போடும்போது இது கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 4. ஓகே, ஸோ அப்போ VIT/4 வாட் செகண்ட். ஓகே, ஸோ இது வந்து எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை தி மோட்டார். அடுத்தது என்ன பண்ணணும்? எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி லைன் டியூரிங் திஸ் பீரியட். ஓகே, ஸோ அப்போ இன்புட்லேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து நம்ம என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா V × I × T/2. ஓகே, ஸோ அப்போ இன்புட்டில் வந்து சப்ளை வந்து V, ஸோ கரண்ட் வந்து I. ஓகே, ஸோ ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, அப்போ இன்புட்டில் கொடுக்கக்கூடிய எனர்ஜி அளவு V × I × சீரிஸில் வந்து நம்ம T/2 செகண்ட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் V × I × T/2. அப்போ VIT/2 வாட் செகண்ட். ஓகே, ஸோ இது வந்து இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன் உள்ளது. ஓகே, ஸோ இது எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நேரம் கழிச்சு சீரிஸ்லேருந்து பேரலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேரலுக்கு மாற்றுறோம். அப்போ இந்த கனெக்ஷன் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் தி சீரிஸ் டு பேரல். பேரலுக்கு மாற்றும் போது வோல்டேஜ் என்ன ஆகும்? V/2லேருந்து V வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ சீரிஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து 0லேருந்து V/2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் பேரல் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து V/2லேருந்து V வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ பேரல் கனெக்ஷனில் மினிமம் வோல்டேஜ் V/2, மேக்ஸிமம் வோல்டேஜ் என்ன V. அப்போது ஸ்டார்டிங்கில் V/2ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் ரன்னிங் ஸ்பீட் வந்ததுக்கப்புறம் வோல்டேஜ் Vன்னு மாறிடும். அப்போ V/2. அப்போ இந்த இதுக்கு ஆவரேஜ் வோல்டேஜ் எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் V/2ன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வோல்டேஜ் V வரைக்கும் வருது /2. ரெண்டு கண்டிஷன், ஒன்று ஸ்டார்டிங்கு, இன்னொன்று இந்த கண்டிஷன். ஓகே, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கட் ஆனதுக்கப்புறம் உள்ள கண்டிஷன். அப்போ V/2 + V/2. ஸோ அது அங்கே பார்த்தீங்கன்னா V/2லேருந்து V வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனர்ஜி யூட்டிலைஸ் பை 2 மோட்டார்ஸ். இங்கே நம்ம 2 மோட்டார்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் M1 and M2. அதான் 2 × ஆவரேஜ் வோல்டேஜ் × கரண்ட் × டைம். ஓகே, ஸோ 2 × ஆவரேஜ் வோல்டேஜ் இங்கே பார்த்தோம் இல்லையா? V/2 + V/2. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க V/2 + V/2 இந்த 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 ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இன்ட்டு கரண்ட்டுக்கு வந்து ஐங்கிற சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டைம் எவ்வளோ நேரம் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ஸோ பேரலில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய டைமும் T/2 தான் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதனால் இன்ட்டு T/2. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3VIT/4 வாட் செகண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ எனர்ஜிக்கான யூனிட் வந்து வாட் செகண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இது எனர்ஜி யூட்டிலைஸ் பை 2 மோட்டார்ஸ். ஓகே, ஸோ 2 மோட்டார் யூட்டிலைஸ் பண்ண எனர்ஜி. ஓகே, ஸோ தட் இஸ் இது வந்து அவுட்புட் மாதிரி. அப்போ த கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி லைன் டியூரிங் திஸ் பீரியட். ஓகே, ஸோ இது வந்து அடுத்து நம்ம இன்புட் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தோம் இல்லையா எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி லைன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இது இங்கே இன்புட்டு. ஸோ இங்கே வந்து எவ்வளோ எனர்ஜி ட்ரான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார்ஸ் வந்து இந்த மோட்டார் டெர்மினல்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கோம். தட் இஸ் ஐன்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ I be the current constant throughout starting. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் த்ரூ தி மோட்டார் டெர்மினல்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த கரண்ட் தான் சீரிஸ் கனெக்ஷனில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இதே கரண்ட் தான் இந்த 2 டெர்மினலுமே ஃப்ளோ ஆகும். தட் இஸ் M1 and M2. இந்த 2 மோட்டார்ஸ்க்கு அக்ராஸுமே இந்த 2 மோட்டார்ஸ்லையுமே ஐங்கிற கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இங்கே கரண்ட் கான்ஸ்டன்ட். பட் இங்கே அதே கரண்ட் ஐங்கிற கரண்ட் வந்து இந்த 2 மோட்டார்ஸ்லையுமே ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா இன்புட்லேருந்து எவ்வளோ கரண்ட் அதை எடுத்துருக்கும்? 2I கரண்ட் எடுத்துருக்கோம். அப்படி தானே? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் கரண்ட் எடுத்தால் தான் இந்த கரண்ட் என்ன ஆகும்? இந்த பாத் வந்ததுக்கப்புறம் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஐன்னு 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இன்புட்டில் அதை எடுத்துக்கூடிய கரண்ட் எவ்வளோ இருக்குது? 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் I. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி சப்ளை ஃப்ரம் தி லைன் எவ்வளவு? 2 × I. ஓகே, ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் கரண்ட். ஸோ இந்த இதில் பார்த்தோம் இல்லையா 2 டைம்ஸ் ஆஃப் கரண்ட். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எடுத்தால் தான் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் கரண்ட் வந்து ஷேர் ஆகும். ஐங்கிற கரண்ட் வந்து ஷேர் ஆகும்.
சீரிஸில் வந்து அப்படி கிடையாது. ஓகே, ஸோ சீரிஸில் வந்து ரெண்டுமே சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இன்புட்லேருந்து எடுக்கிற கரண்ட் தான் இந்த ரெண்டு மோட்டார்லையுமே ஃப்ளோ ஆகும். பட் இங்கே வந்து ஐங்கிற கரண்ட் மட்டும் எடுத்துச்சு அப்படின்னா இந்த மோட்டார்ஸ் என்ன ஆகும், I/2 சொல்லி ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ பாதி மடங்கு கம்மியாயிரும். பட் நம்மளுக்கு கரண்ட் கான்ஸ்டன்ட் எடுத்ததுனால இன்புட்லேருந்து எடுக்கக்கூடிய கரண்ட் வந்து 2 டைம்ஸாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து கரண்ட் வந்து எப்படி இருக்கும், ப்ராப்பராக ஐன்னு ஷேர் ஆகும். ஓகே, அப்போ இன்புட்டில் எடுக்கக்கூடிய கரண்ட் எவ்வளவு, 2 டைம்ஸ் ஆஃப் நார்மல் கரண்ட் I. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, 2 டைம்ஸ் நார்மல் கரண்ட். அப்போ எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி 2 மோட்டார்ஸ். ஓகே, ஸோ 2 மோட்டார் எடுக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளவு, ஸோ விங்கிறது இன்புட் சப்ளை வோல்டேஜ். அடுத்து 2 மடங்கு கரண்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன போடுறோம், 2 × I. ஸோ எவ்வளோ நேரம் பேரலல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், T/2. ஓகே, ஸோ அப்போ போட்டோம் அப்படின்னா VIT வாட் செகண்ட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் எனர்ஜி யூட்டிலைஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை 2 மோட்டார்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் ப்ளஸ் எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை 2 மோட்டார்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இது எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை 2 மோட்டார்ஸ். ஓகே, ஸோ இது எவ்வளோ வருது, இது வந்து சீரிஸ் கனெக்ஷனுக்கு VIT/4. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, VIT/4 ப்ளஸ் என்னது எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை தி 2 மோட்டார்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன். அது எவ்வளோ வந்துருக்கு நம்மளுக்கு, 3VIT/4. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் என்ன வரும் அப்படின்னா 4VIT/4ன்னு வரும். 4 கேன்சல் ஆகி VIT மட்டும் இருக்கும், VIT வாட் செகண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை தி மோட்டார்ஸ். ஓகே, ஸோ எனர்ஜி யூட்டிலைஸ்ட் பை தி மோட்டார்ஸ். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி ட்ரான் பை தி மோட்டார்ஸ் இன் போத் பேரலல் அண்ட் சீரிஸ் கனெக்ஷனுக்கு என்ன பண்ணணும், இது ஆட் பண்ணணும். எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி லைன் டியூரிங் திஸ் பீரியட். அதாவது சீரிஸ் கனெக்ஷனில் எடுத்த எனர்ஜி வந்து VIT/2. ஓகே, ஸோ அதே மாதிரி பேரலல் கனெக்ஷனில் எடுத்த எனர்ஜி வந்து VIT. ஓகே, ஸோ அப்போ VIT/2 ப்ளஸ் VIT. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா VIT/2 ப்ளஸ் VIT. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3VIT/2 வாட் செகண்ட்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண கண்டுபிடிப்போம் அப்படின்னா எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா தெரியும். எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். அப்படி தானே, அவுட்புட் பை இன்புட். ஓகே, ஸோ இதில் அவுட்புட்னு சொல்லும் போது எது நம்மளுக்கு அவுட்புட் அப்படின்னா எனர்ஜி யூட்டிலைஸ்டு பை தி மோட்டார்ஸ். இதுதான் நம்மளுக்கு அவுட்புட். அவுட்புட் வந்து VITன்னு கிடச்சிருக்கு. VIT டிவைடட் பை இன்புட் வந்து என்ன கிடச்சிருக்கு, எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி சப்ளை இன் போத் பேரலல் அண்ட் சீரிஸ் கனெக்ஷன்ஸ். இது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3VIT/2. ஸோ அப்போ இது 1 டிவைடட் பை 3VIT/2. அப்போ இந்த 3VIT/2 வந்து இந்த மேலே போகும்போது எப்படி போகும், 2 பை அப்படியே ரெசிப்ராக்கலாக போகும். 2/3 டைம்ஸ் ஆஃப் VIT. ஓகே, ஸோ அப்போ VIT கேன்சல் ஆயிரும். ஸோ இது எஃபிஷியன்சின்னு சொல்லும்போது பர்சன்டேஜில் சொல்கிறதுக்காக இன்ட்டு 100. ஓகே, ஸோ அப்போ 2/3 × 100 2/3 × 100 போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியர்லி 66.67% வரும். ஓகே, ஸோ 66.67% கிடைக்கும். ஓகே, ஸோ 66.67%. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோட்டல் எனர்ஜி யூட்டிலைஸ்ட். ஓகே, ஸோ டோட்டல் எனர்ஜி யூட்டிலைஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதான் நம்மளுக்கு அவுட்புட், தட் இஸ் VIT. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க VIT. அடுத்த டோட்டல் எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி சப்ளை இது வந்து 3VIT/2. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க 3VIT/2. ஓகே, ஸோ இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜில் சொல்கிறதுக்காக இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா ஃபைனல் நம்மளுக்கு 66.67. ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்ல இதே தான் 66.67%. இப்போது நம்ம அப்போ ஸ்டார்டிங் எஃபிஷியன்சி வந்து பிளேன் ரியோஸ்டேட் மெத்தடில் 50% இருந்துச்சு. நம்மளுக்கு அதுலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 66.67 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நியர்லி 16.67 டைம்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ 50%லேருந்து நம்மளுக்கு இப்போ 66.67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த மெத்தடில், சீரிஸ் பேரலல் மெத்தடில். இது நம்ம பை அடாப்டிங் 4 மோட்டார்ஸ் ஸ்டார்டிங் எஃபிஷியன்சி இஸ் இன்க்ரீஸ் அப் டு 72.73. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த மெத்தடில் 2 மோட்டார்ஸ் M1 அண்ட் M2ங்கிற 2 மோட்டார்ஸ் யூஸ் பண்ணினோம். அதை சீரிஸாகவும் பேரலாம் கனெக்ட் பண்ணினோம். ஸோ அப்போ 2 மோட்டார்ஸ் வந்து நம்ம சீரிஸ் பேரலில் கனெக்ட் பண்ணும்போது எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு, 66.67. இதே நம்ம 4 மோட்டார்ஸை வந்து சீரிஸ் பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து 72.73. அப்போ எஃபிஷியன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம் அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் மோட்டார்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண எஃபிஷியன்சி வந்து கோஸ் அப். தட் மீன்ஸ் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதில் வந்து 2 மோட்டார்ஸ் நம்ம வந்து சீரிஸ் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எஃபிஷியன்சி வந்து 66.67. ஓகே, ஸோ இதே 4 மோட்டார்ஸை சீரிஸ் பேரலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 72.73% வந்து
நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ இன்னும் நம்ம நம்பர் ஆஃப் மோட்டார்ஸ், அதாவது 6, 8, 10, 12ன்னு சொல்லி நம்ம நம்பர் ஆஃப் மோட்டார்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எஃபிஷியன்சி ஆஃப் த சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இதுதான் கன்க்ளூஷன். அப்போ நம்பர் ஆஃப் மோட்டார்ஸை இன்க்ரீஸ் பண்ண எஃபிஷியன்சி ஆஃப் த சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா சீரிஸ் பேரலல் கண்ட்ரோல். ஓகே, ஸோ சீரிஸ் பேரலல் கண்ட்ரோலில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 2 மோட்டார்ஸ் எடுத்துருக்கோம். 2 மோட்டார்ஸ் நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரிஸ்லேருந்து பேரலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். சீரிஸ் மெத்தடில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கிடைக்கக்கூடிய ஸ்பீடு வந்து ஃபுல் ரேட்டட் ஸ்பீடோட பாதியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சீரிஸ் கனெக்ஷனில் வந்து வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகும். 2 மோட்டார் டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸுமே ஸ்ப்ளிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 220 வோல்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் மோட்டருக்கு அக்ராஸ் 110 வோல்ட், செகண்ட் மோட்டருக்கு அக்ராஸ் 110 வோல்ட்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ வோல்டேஜ் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால ஃப்ளக்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனாலையும் இந்த சீரிஸ் மெத்தடில் இந்த சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து சீரிஸ் கனெக்ஷன் வந்து நம்ம லோ ஸ்பீட் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பேரலல் கனெக்ஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை வோல்டேஜ் அப்படியே அந்த 2 டெர்மினலுக்கும் அக்ராஸாக டிவைட் ஆகாமல் அப்படியே போகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்புட் வந்து நம்ம 220 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் மோட்டருக்கு அக்ராஸும் 220 வோல்ட் தான் இருக்கும், செகண்ட் மோட்டருக்கு அக்ராஸும் 220 வோல்ட் தான் இருக்கும். இங்கே வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகாது. அதே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் பேரலல் கனெக்ஷனில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா சீரிஸ் பேரலல் கண்ட்ரோல். அப்போ நம்ம ஸ்பீடு ரேஞ்சு கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம மோட்டார்ஸ் என்ன பண்ணணும், சீரிஸாக கனெக்ட் பண்ணணும். இதே இது நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மோட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா சீரிஸ் பேரலல் கண்ட்ரோல். இதோட எஃபிஷியன்சி வச்சு சொல்லும்போது 2 மோட்டார்ஸ் நம்ம சீரிஸ் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது எஃபிஷியன்சி வந்து நார்மலாக பிளேன் ரியோஸ்டேட்டிக் மெத்தடில் 50% கிடைச்சிது. பட் இங்கே நம்மளுக்கு 66.67% கிடைக்கும். ஸோ இதே இது நம்ம நம்பர் ஆஃப் மோட்டார்ஸை 4, 6 நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சி ஆஃப் தி சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா சீரிஸ் பேரலல் control. Okay, so series parallel speed control method in a DC series motor. Okay, so remaining topics next class. Thank you.